தமிழகம் முழுவதும் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள உள்ளாட்சி அமைப்புகளில் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுவதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி ஊராட்சியில் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த பூங்கோதை சசிகுமார், துணைத் தலைவர் மாரிவண்ணமுத்து என்பவரால் இழைக்கப்படும் சாதிய அவமதிப்புகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் பதவி விலகி இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் எவ்வாறு சமூக நீதி வழங்கப் போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை அவினாசி சாலையில் உள்ள ஸ்டேன்ஸ் பள்ளியில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக இன்று மீண்டும் இமெயில் வந்ததை தொடர்ந்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். நேற்றும் இதேபோல இமெயில் வந்த பின் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தியதில் அது புரளி என தெரிய வந்தது. இன்றும் போலீசார் நடத்திய சோதனையில் மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரிய வந்தது. தொடர்ச்சியாக இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்து பதட்டத்தை ஏற்படுத்தும் நபர்கள் யார் என்பது குறித்து கோவை போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.